ஒரு நகரத்தில் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க. இப்போ இந்த கொஷினில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஊரில் வந்துட்டு 2018 வந்துட்டு இவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு 6% வந்து அதிகரிக்குது அப்படின்னா 2020 வந்துட்டு எவ்வளோ மக்கள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு நமக்கு இது என்ன பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு 100 கூட ப்ளஸ் பண்ணி இப்போ வந்து 6% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவோம், 100 கூட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 100 போடுவோமா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2018 இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ 2020 எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா 2 வருஷத்தில் எவ்வளோ அதிகமாகும் அப்படின்னு தான் கேட்குறாங்களா. அதனால் நம்ம எப்படி போட்டுக்கணும்னா ஃபஸ்ட்டு 2018 வந்து எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க அதை போட்டுட்டு 6% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னால 106/100 போட்டுக்கிறேன். 2 வருஷம் அப்படிங்கிறனால 2 தடவை போட்டுக்கிறேன். ஓகேயா. இப்போ வந்து இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், 5 டேபிளில் நான் அடிக்கிறேன். இதை அடிக்கும்போது 100 எத்தனை டைம் வரும், 20 டைம்ஸ் வரும். இதை அடித்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து 47753 வந்துட்டு நமக்கு கிடைக்கும். சரியா. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 20யும் இதையும் 2 டேபிள் அடிக்கிறேன். அப்போ நமக்கு 10 டைம்ஸ் வரும். 106 பார்த்தோன்னா 5 வந்து 5 3 வருமா. இப்போ என்ன பண்ணுவேன், மேலே எனக்கு என்னென்ன இருக்குது, 47753 இருக்குது. அது போக வந்துட்டு ஒரு 53 இருக்குது. அது போக வந்துட்டு ஒரு 106 இருக்குது. சரியா. இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த 26827635 கிடைக்கும். கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்கா, அப்போ 3 0. அதனால் என்ன பண்ணுவேன்னா 3 டிஜிட்க்கு அடுத்து பாயிண்ட் வைப்பேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 268276.354 கிடைக்கும். நமக்கு ஆன்சரில் வந்து பாயிண்ட் இல்லாமல் ஹோல் நம்பராக கொடுத்தனால நம்ம பாயிண்ட்டை விட்டுட்டு இதை நமக்கு எடுத்துக்கிறோம். அப்போ 2020 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு 268276 வந்து இன்க்ரீஸ் ஆகுது.